நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பதற்றத்துக்கு நடுவே இந்தியா ஒரு முக்கியமான ஆயுதத்தை, ஒரு முக்கியமான ஏவுகணையை வாங்குறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க நண்பர்களே. இந்த ஏவுகணையை பார்த்து இப்போ பல நாடுகள் அலற ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அது என்ன ஏவுகணை, இதனுடைய சிறப்பம்சங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி அதிரடி காமிச்சிருக்காங்க. இந்தியா ஒரு அதிரடியான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிற பத்தி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, முடிஞ்சா எங்க நாட்டுல காலை வச்சு பாரு அப்படின்னு பிளான் பி களமிறக்கி இருக்காங்க. இதனால அப்படியே திணறி போய் நிக்கிறாரு ட்ரம்ப் அவர்கள். அது என்ன அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதை தொடர்ந்து கடைசியாக ட்ரம்ப்புடைய அகராதியிலே இல்லாத அந்த ஒரு வார்த்தை, ஈரான் போர்ல திடீரென ஒரு ட்விஸ்ட் ஒன்று நடந்திருக்கு. அது என்ன அப்படிங்கறதெல்லாம் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசா நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லயும் நம்ம வீடியோக்கள் போட்டுட்டு இருக்கோம், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிரம்மோஸ் ஏவுகணையுடைய தாக்குதல் வரம்ப 450 கிலோமீட்டர்ல இருந்து 800 கிலோமீட்டராக உயர்த்தி புதிய ஏவுகணைகளை வாங்க இந்திய ராணுவம் திட்டமிட்டிருக்காங்க. கடந்த ஆண்டு நடைபெற்ற இந்திய பாகிஸ்தான் மோதல்ல பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் ஏவுகணைகள் பெரிதும் உதவியதாக சொல்லப்படுது. இந்திய பாதுகாப்பு துறையில மிக முக்கிய முன்னேற்றமாக 800 கிலோமீட்டருக்கும் அதிக தூரத்தை தாக்கும் திறன் கொண்ட பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணை வாங்க இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. இந்த ஏவுகணைகள் அதிவேகமாக பாய்ந்து நீண்ட தூர இலக்குகளை துல்லியமாக தாக்கும் திறன் கொண்டவை. இந்தியாவிடம் சுமார் 450 கிலோமீட்டர் வரை தாக்கும் ஏவுகணைகள் இருந்தாலும் பாதுகாப்பை மேலும் பலப்படுத்தும் நோக்கத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழ்நிலை மற்றும் உலகளாவிய பாதுகாப்பு சவால்களை கருத்தில் கொண்டு எதிர்கால தேவைகளை முன்னிட்டு இந்தியா இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக தெரிய வந்திருக்கு. இந்த திட்டம் இந்திய ராணுவத்துடைய தாக்குதல் திறனை மேலும் அதிகரிக்கும் அப்படின்னும் தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தற்போது இந்தியா கிட்ட சுமார் 450 கிலோமீட்டர் வரை தாக்கும் ஏவுகணைகள் இருந்தாலும் பாதுகாப்பை மேலும் பலப்படுத்தும் நோக்கத்தில் தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழ்நிலை மற்றும் உலகளாவிய பாதுகாப்பு சவால்களை கருத்தில் கொண்டு எதிர்கால தேவைகளை முன்னிட்டு இந்தியா இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக தெரிய வந்திருக்கு. இந்த திட்டம் இந்திய ராணுவத்துடைய தாக்குதல் திறனை மேலும் அதிகரிக்கும் அப்படின்னும் தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்ப்பதாக சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, மத்திய கிழக்குல 4வது வாரமாக போர் தொடருது. இதனால சர்வதேச அளவுல கச்சா எண்ணெய் சப்ளை பாதிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. இதனால கொரோனா போன்ற லாக்டவுன் போடப்படலாம் அப்படிங்கிற தகவல்கள் பரவிய நிலையில அதை மத்திய அரசு திட்டவட்டமாக மறுத்திருக்காங்க. ஊரடங்கை அமல்படுத்தும் எந்த ஒரு திட்டமும் நம்ம கிட்ட இல்லை அப்படின்னு மத்திய அரசு விளக்கம் கொடுத்திருக்காங்க. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இடையிலான போர் 4வது வாரமாக தொடர்ந்து அடுத்த 10 நாட்களுக்கு தாக்குதலை நிறுத்த போவதாக அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இஸ்ரேல் தரப்பு இதுவரைக்கும் எதையும் சொல்லல. அதே நேரம் போர் காரணமாக ஹார்முஸ் ஜலசந்தி முடக்கப்பட்டிருக்கு. இதனால சர்வதேச அளவுல கச்சா எண்ணெய் விலையும் உயர்ந்திருக்கு. விநியோக சங்கிலியும் பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால பெட்ரோல், டீசல் மற்றும் எல்பிஜி சப்ளை பாதிக்கப்பட்டிருக்கு. மேலும் நாடு முழுக்க லாக்டவுன் அமல்படுத்தப்படுமோ அப்படிங்கிற அச்சம் எழுந்திருக்கு. அதாவது சமூக வலைதளங்கள்ல ஊரடங்கு குறித்த தகவல்கள் பரவச்சு. இதற்கிடையில் தான் மத்திய அரசு இது தொடர்பாக விளக்கம் கொடுத்திருக்காங்க. ஊரடங்கை அமல்படுத்தும் எந்த ஒரு திட்டமும் இல்லை அப்படின்னு மத்திய அரசு கடுமையான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. ஈரான் போர் சூழல் காரணமாக ஊரடங்கு அப்படின்னு பரவும் தகவல்ல உண்மை இல்லை அப்படின்னும், ஊரடங்கு அமல்படுத்தப்படுவதாக பரவும் தகவல்கள் முற்றிலும் பொய்யானவை அப்படின்னு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. அதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தேவையில்லாத பொய் செய்திகளை பரப்பி மக்களை நீங்க அச்சுறுத்த வேண்டாம், இதோட நிறுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி கடுமையான எச்சரிக்கையும் இந்தியா கொடுத்திருக்காங்க. நம்முடைய மத்திய அரசு கொடுத்திருக்காங்க. ஊரடங்கு பற்றின பேச்சுவார்த்தை கூட கிடையாது, அதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு ஆணித்தரமாக அடிச்சு சொல்லியிருக்காங்க. அதிரடி காமிச்சிருக்காங்க மத்திய அரசு. இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, ஈரான் போர்ல அமெரிக்க படைகள் நேரடியாக ஈரான்ல களமிறங்கினாங்கன்னா அவங்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில சுமார் 10 லட்சத்துக்கும் அதிகமான ராணுவ வீரர்களை ஈரான் ரெடி செய்து வருவதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. ஒரு பக்கம் 10 நாட்கள் போர் நிறுத்தத்தை அறிவிச்சிருக்கிறாரு ட்ரம்ப் அவர்கள். பேச்சுவார்த்தை நடந்துட்டு வருவதாகவும் அது வரைக்கும் 10 நாட்கள் தாக்குதல் நடத்த போவதில்லை அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தாரு. அதே நேரம் ட்ரம்ப் அவர்கள் எப்போது என்ன செய்வார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஒரு பக்கம் இது போல போரை நிறுத்துவதாக சொல்லிட்டு மற்றொரு பக்கம் தாக்குதலை ஆரம்பிக்கும் வாய்ப்புகள் அதிகம். குறிப்பாக இதுவரை ஈரான்ல வான்வெளி தாக்குதல் மட்டும்தான் நடந்து வந்த நிலையில அங்கு அமெரிக்கா நேரடியாகவும் தன்னுடைய படைகளை இறக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது. இதுக்கு தான் பதிலடி கொடுக்கும் வகையில சுமார் 10 லட்சத்துக்கும் அதிகமான ராணுவ வீரர்களை ஈரான் அணி திரட்டிட்டு வருது. அங்கு ராணுவத்திற்கு ஆள் சேர்ப்பு மையங்களையும் அதிக அளவுல இளைஞர்கள் குவிந்துட்டு வருவதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. இந்த படைகள் முழுமையாக ஒழுங்கமைக்கப்பட்டு போருக்கு தயாராக இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க.
இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை மற்றும் ராணுவம் அப்படின்னு இரண்டிலுமே பொதுமக்கள் ஆர்வத்துடன் திரள்வதாக ஈரான் செய்தி நிறுவனங்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஈரான்ல ஒருவேளை அமெரிக்க படைகள் களமிறக்கப்பட்டால் அது அவர்களுக்கு வரலாறு காணாத ஒரு நரகத்தை உருவாக்கும் அப்படின்னும் அந்த நாட்டு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருக்காங்க. அதே நேரம் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்க படைகள் தொடர்ந்து குவிக்கப்பட்டு வருது. ஏற்கனவே அங்கு ஆயிரக்கணக்கான கடற்படையினர் உள்ள நிலையில வான்வெளி பிரிவின் கூடுதல் வீரர்கள் இன்னும் சில நாட்களுக்குள் வந்து சேருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடந்துட்டு வருவதாக ட்ரம்ப் அவர்கள் சொன்னாலும் அதை ஈரான் திட்டவட்டமாக மறுக்கிறாங்க. பேச்சுவார்த்தை எதுவும் நடக்கல அப்படின்னு சொல்லும் ஈரான், அமெரிக்க வீரர்கள் தங்கள் மண்ணில் இறங்கினால் கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க. இதுக்காகவே ஈரான் தன்னுடைய ராணுவத்தை வலுப்படுத்தும் நடவடிக்கையில இறங்கியிருக்காங்க. மத்திய கிழக்கு மோதல் காரணமாக ஏற்பட்டிருக்கும் மிக மோசமான பாதிப்பு அப்படின்னா அது கச்சா எண்ணெய் மற்றும் எல்பிஜி சப்ளை பாதிப்பு தான். ஹார்முஸ் ஜலசந்தியில வழக்கமான கப்பல் போக்குவரத்துகள் நடக்கிறது இல்லை. அங்கு இந்தியா, சீனா உள்பட 5 நட்பு நாடுகளுடைய கப்பல்களை மட்டுமே அனுமதிப்போம் அப்படின்னு ஈரான் வந்து சொல்லியிருக்கு. இந்த கட்டுப்பாடு உலகெங்கும் கச்சா எண்ணெய் சப்ளையை பாதிச்சிருக்கு. இதுவே விலையேற்றத்துக்கும் வழிவகுக்குது. இங்கே நாம வந்து இன்னொரு விஷயத்தையும் கருத்தில் கொள்ள வேண்டும். அதாவது கச்சா எண்ணெய் விலை உயரும் போது அதோடு நின்று விடாது. பெட்ரோல், டீசல் விலை, அத்தியாவசிய பொருட்கள் விலை அப்படின்னு அனைத்துமே எகிரும். அதனால போர் எவ்வளவு சீக்கிரம் முடிவுக்கு வருதோ அந்த அளவுக்கு உலகெங்கும் அது நன்மையை கொடுக்கும் அப்படிங்கறதான் குறிப்பிடத்தக்கது. அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உலக அரசியல் அரங்குல தற்போது ஒலிக்கும் ஒற்றை கருத்து, அதாவது ஈரான் வந்து காய் நகர்த்தல்ல முந்தி கொண்டது அப்படிங்கிறது தான். அது ஈரான் போர்ல வந்து வேகமாக வெற்றி பெற்று வருது அப்படிங்கிறது தான் அதனுடைய கருத்துருவாக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹார்முஸ் ஜலசந்தியை ஒரு துருப்பு சீட்டாக பயன்படுத்தி வாஷிங்டனை ஈரான் திணறடிப்பதாக பல சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் வந்து அடிச்சு சொல்றாங்க. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு முட்டுச்சந்தில சிக்கி கொண்டார் அப்படிங்கறதா இன்றைய பொதுவான பிம்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ஆய்வுகள்ல ஒரு மிகப்பெரிய பிளைண்ட் ஸ்பாட் இருப்பதாக தெரியுது. அதாவது பலரும் மிஸ் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு அப்படின்னும் இந்த விஷயங்கள் தான் போரின் முடிவை தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது போர்ல இப்போது ஈரான் வெற்றி பெறுவது போல இருக்கலாம், ஆனால் நிலைமை எப்போது வேண்டுமானாலும் மாறலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க சொல்றீங்க, போர்ல நிலைமை அப்படியே தலைகளாக மாறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மாறும் அப்படின்னு சில ஆய்வாளர்கள் வந்து சொல்றாங்க. ஈரான் வந்து வியூகங்களை வகுப்பதில் கில்லாடியாக இருக்கலாம், ஆனால் அமெரிக்கா அப்படிங்கிறது ஒரு சாதாரண நாடு அல்ல. அது இந்த பூமியுடைய ஆக சிறந்த ராணுவ இயந்திரம். இந்த மோதல் அமெரிக்கா ஒருபோதும் ராணுவ ரீதியாக வீழ்த்தப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த அளவுக்கு வலிமை குறைந்த சக்தியாக அமெரிக்கா இல்ல. அவங்க நினைச்சாங்கன்னா யாரும் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு போரை தீவிரப்படுத்தும் வல்லமை படைத்தவங்க அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு சம பலமற்ற போர் அப்படிங்கிறத நாம மறந்துவிடக்கூடாது அப்படின்னு வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து வெள்ளை மாளிகையில் அமைஞ்சிருக்கும் மனிதர் டொனால்ட் ட்ரம்ப். இக்கட்டான சூழல்ல பின்வாங்குவதை விட அழுத்தங்களுக்கு பதிலாக டபுள் டவுன் செய்வதே இவருடைய பணி. அதாவது அவர் தோல்வி அடைவது போல இருந்தால் அதை விட மோசமான தோல்வியை எதிரிக்கு கொடுக்க நினைப்பாரு. குறிப்பாக தோற்றுவிட்டோம் அல்லது விட்டு கொடுத்து விட்டோம் அப்படிங்கிற பிம்பத்தை அவர் மரணமளவிற்கும் வெறுப்பவர். ஈரான் தன்னை விஞ்சுகிறது அப்படிங்கிற எண்ணம் வலுக்கும் போது ட்ரம்ப் இன்னும் அதிரடியான கணிக்க முடியாத முடிவுகளை எடுக்க வாய்ப்பு அதிகம். ட்ரம்ப் அகராதியில் இல்லாத வார்த்தை தோல்வி அப்படின்னு அவரே சொல்லியிருக்கிறாரு. ஈரான் கிட்ட தோற்கக்கூடாது அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்யும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. மூணாவது, இது ட்ரம்ப்புடைய 2வது பதவிக்காலம். அவருக்கு அடுத்த தேர்தல் அப்படிங்கிற கவலை கிடையாது. வாக்காளர்களை திருப்திப்படுத்த வேண்டிய கட்டாயம் இல்லாத ஒரு அதிபர். வழக்கமான அரசியல் கணக்குகளை தூக்கி எறிந்துவிட்டு ரிஸ்க் எடுக்க தயங்க மாட்டாரு. உலகுக்கு ஒரு சேவை செய்கிறேன் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கும் ட்ரம்ப் வளைகுடா நாடுகளுடைய ஆதரவோடும் இஸ்ரேலுடைய நேரடி பங்களிப்போடும் இந்த ஆட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த துடிக்கிறாரு. அடுத்த 4வது பாயிண்டா பார்த்தீங்கன்னா ஈரானுடைய செறிவூட்டப்பட்ட யுரேனியம். இதுதான் ட்ரம்ப்புடைய கண்ணில் இருக்கும் பிரதான இலக்கு. அந்த சேமிப்பை அளிக்காமல் அல்லது கைப்பற்றாமல் இந்த போர்லேருந்து வெளியேறுவதை அவர் தோல்வியாகவே கருதுவார். ஈரானுடைய ஹார்முஸ் நெருக்கடி வாஷிங்டனை சிந்திக்க வைத்திருப்பது உண்மைதான். ஆனால் ஈரானுடைய கையை ஓங்கியிருக்கு அப்படிங்கிற ஒருமித்த கருத்து தான் அடுத்த பெரிய ஆபத்தாக அமையக்கூடும். உலகின் சக்தி வாய்ந்த இராணுவத்தின் தலைவர் ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்காமல் வெளியேற மாட்டார் அப்படின்னா இந்த யுத்தம் இன்னும் மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை நோக்கி தான் நகருது அப்படின்னு அரசியல் வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.